எல்லாருக்கும் வணக்கம். நான் சக்திவேல். வாங்க இன்றைக்கி நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் என்னன்னு பார்த்துருவோம். நம்ம நாஸ்டாக் நமக்கு 260 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. அடுத்தது யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பாசிட்டிவ். ஏசியன் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாக க்ரீன். பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நமக்கு 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஐ திரும்ப இங்கே செல்லிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபிஃப்த் நன் நமக்கு ஒரு 1200 crore பையிங் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக டிஐ நமக்கு அவங்க 980 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி நமக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் நமக்கு க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறது கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 16,270 அந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. ஸோ ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். 16,200 அந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக மேலே ஃபஸ்ட் டார்கெட் 16,325. ஸோ R3யில் சஸ்டெயின் பண்ணி பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் உங்களுக்கு 16,500. ஓகேங்களா. 16,325 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகி மேலே போகுதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் 16,580 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு 16,270 சஸ்டெயின் பண்ண முடியலன்னா மார்க்கெட்டு கீழே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு 16,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேபி மேலே போகலாம். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே மார்க்கெட் போயிட்டுருக்கு இந்த இடத்துல இருந்து. ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே பார்த்தோன்னா 270 பாயிண்ட்ஸு பார்த்திங்கன்னா இங்கே 50% வருது. ஸோ இந்த 50% மந்தோட 50%ல் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இப்படி போகலாம். ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி நமக்கு வெயிட் பண்ணுது. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. கேப் அப்பில் சஸ்டெயின் பண்ணி போகுது மார்க்கெட்டு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு 16,325 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ அதில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகி மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் 16,500. ஓகேங்களா. இந்த வீக்கே இந்த டார்கெட் ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 16,325 இருக்கும். ஸோ சப்போஸ் இங்கே சஸ்டெயின் பண்ணாமல் கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த 50%ல் 16,000ல் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். சப்போஸ் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 15,700 இருக்கும். 16,000 பிரேக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த டார்கெட் 15,800 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. 16 பிரேக் பண்ணால் உங்களுக்கு 15,800 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500. ஸோ டவுன் சைடு வந்ததுன்னா உங்களுக்கு சப்போர்ட் 15,750 ஆர் 800ல் சப்போர்ட்டு. சப்போர்ட் 2 உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 50%லேயே சப்போர்ட் 2 இருக்குது. ஸோ அது உங்களுக்கு 15,500. அதையும் பிரேக் பண்ணி போகுதுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு 15,300. ஓகேங்களா. ஸோ நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது மார்க்கெட் மேலே சஸ்டெயின் பண்ணி ஒன்று சைட்வேஸ்லேயே போகணும். சைட்வேஸ்லேயே போகுதுன்னா மார்க்கெட்டு ஒரு பையிங் ரேலிக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் எதிர்பார்க்குறது இந்த லெவலில் 16,200 16,150
66 இருக்கு இல்லையா, 16,166 இருந்து மார்க்கெட் வந்து சைடு வேல போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இப்படி சைடு வேல போயிட்டு இங்கேயே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அடுத்த மூவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ரேலி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பையிங் சைடு ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கு சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, சப்போஸ் இங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியலனா 16,000 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவாங்க. 16,000 பிரேக் பண்ணி போகிறானுங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் வந்து 15,750 தான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டு. சப்போர்ட் 1 இங்கே இருக்குது. அதையும் பிரேக் பண்ணால் உங்களுக்கு வந்து 15,500. இன்றைக்கி பார்க்கலாங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியும், எந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நேற்று வந்து நான் என்னோடய என்ட்ரி எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து வீடியோ போட முடியலைங்க, நான் வெளியில் கொஞ்சம் போயிட்டேன். ஸோ அதனால் நான் நேற்று எடுத்த என்ட்ரி உங்களுக்கு காட்டிடுறேன், எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து 16,160 வந்து உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அனாலிசிஸ் வீடியோவில். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு ஒன்று அந்த 16,160 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப் ட்ரெண்டாக தான் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன், இல்லைனா மார்க்கெட் வந்து சைடு வேல போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அதனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, நான் சொன்ன மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் போச்சு மார்க்கெட்டு. ஸோ என்னோடய என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேற்று எங்கே எடுத்தேன்னா, உங்களுக்கு நான் இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வரும்போது நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். இங்கே வந்து ரிவர்சல் கேண்டில் கொடுத்தோன்னே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் போச்சு. இங்கே நான் 1000 rupees நான் ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஆனால் நான் வந்து வெயிட் பண்ணேன், கண்டிப்பாக இன்றைக்கி டேவோட ஹைக்கு போகும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ட்ரெண்டு வந்து அப்சைடு தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதனால் வந்து இல்லைனா இந்த இடத்துலையே தான் நமக்கு சைடு வேலை இருக்குங்கிறத நான் எதிர்பார்த்தேன். அதனால் நான் வெயிட் பண்ணேன். ஸோ டவுன் திரும்ப இங்கே வந்துட்டு எனக்கு 1400 வரைக்கும் லாஸ் வந்தது. ஸோ நான் இங்கே வந்து இன்றைக்கி டேவோட லோவில் வந்து நான் லோவை தாண்டி இந்த இடத்துல நான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, 20 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்னா அப் ட்ரெண்டில் நான் வந்து எதிர்பார்க்குறேன், அதனால் நான் வந்து ஸ்டாப் லாஸை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மார்க்கெட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் பாருங்கள் மேலே இன்றைக்கி டேவோட ஹைக்கு பக்கமாக போயிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி டேவோட ஹை தான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுருந்தேன். இந்த இடத்துல ஹைக்கு பக்கமாக வந்தது, நான் அங்கே டார்கெட்டை புக் பண்ணிட்டேன். ஸோ அப்புறமேல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு வேஸ்லேயே தான் போச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கலர் சேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நல்ல கலர் சேஞ்ச், இந்த இடத்துல ஒரு நல்ல கலர் சேஞ்ச், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம், எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, அடுத்த கலர் சேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஃபண்ட் கேண்டல் உங்களுக்கு ஒரு நல்ல கலர் சேஞ்சு இந்த இடத்துல கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டு டேவோட ஹையாக இருந்திருக்கணும். ஸோ இங்கே இருந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, ப்ராஃபிட் பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல, 40 பாயிண்ட்ஸு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 110, இந்த இடத்துல 150, இங்கே ஒரு 40 பாயிண்ட்ஸு, இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டு, இந்த இடத்துல நீங்கள் டவுனில் நீங்கள் வந்து இங்கே ஒரு கலர் சேஞ்ச் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கலர் சேஞ்ச் எடுத்துருந்தீங்கன்னா, இந்த இடத்துல கலர் சேஞ்ச் எடுத்திங்கன்னா உங்களோட டார்கெட் பாருங்கள், இங்கே இது வரைக்கும் டார்கெட். ஸோ மூவிங் அவே ஃப்ரம் மூவிங் ஆவரேஜ்னால் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். புக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு கலர் சேஞ்ச், இங்கே ஒரு கலர் சேஞ்ச் கிடச்சிருக்கு.
ஸோ இந்த இடத்துல ஒரு கலர் சேஞ்ச் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டு இங்கே இருந்திருக்கும். மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் தான். இவ்வளோ என்ட்ரிஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 to 3 என்ட்ரிஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணாதீங்க, அது ஓவர் ட்ரேட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு 3 என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது ஓவர் ட்ரேட் பண்ணணும், விட்ட காசை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அப்படியே கெயின் பண்ணி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் லாஸ் இல்லாமல் பண்ணாலும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு லாஸில் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்கள். என்ட்ரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக பொறுமையாக இருந்து என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு. ஒரே என்ட்ரியில் எடுத்துகிட்டு ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் வாய்ப்பு கொடுத்தாலும் நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட க்ரீடு வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சு உங்களுக்கு ஓவர் ட்ரேட் கொண்டு போயிடும். ஸோ லாஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். கேபிட்டல் வந்து ரொம்ப முக்கியம். கேபிட்டலில் வந்து விட்டுறாதீங்க. எப்போ ஒரு ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கணும். உங்களோட ரிஸ்க் ரிவார்டு 1:2 ரேஷியோவாக இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு பாயிண்ட் லாஸ்னால் 2 பாயிண்ட் லாபம், அதோடு நீங்கள் இருந்துட்டு வந்துடணும். ஸோ ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியும், எங்கே நம்ம வந்து டார்கெட் புக் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். until then bye. சக்தி. Beyond infinity and back again. I'm to them. Young dog and I talking.